செலக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே? என்னைக்குமே டிவிக்கு தான் ப்ரோ. அப்படியே கத்துங்கடா, டக்குனு டக்குனு கத்துங்கடா டிவிக்கு. எதனால டிவிகே? அது உனக்கு உனக்கு நீ என்ன ஃபீல் நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவங்க வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால விஜய்? சின்னவங்கலாம் கொஞ்சம் வரட்டுமே, பெரியவங்களாம் ஆண்டு பார்த்துட்டாங்க. சின்னவங்களாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டுங்க. ஒரு மாற்றம் எது? மாட்டோம். இதுக்கு மேலாம் யாருக்கு போட்டுட்டு இருந்தீங்க போன எலெக்ஷன்? நாங்கள் வந்து ரெட்டாளி தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த டைம் மாற்றம் எது? ஆமாம். சரி சார், நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிக்கே தான் வரும். எதனால? புதுசாக ஒருத்தங்க வேணும், மாற்றம் வேணும், என்ன செய்யறாருன்னு தான் பார்ப்போம். டைம் சான்ஸ். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு? ஏடிஎம்கே. ஏடிஎம். சரி, டிவி டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? டிவிக்கேனா? எதனால? புதுசா வரட்டும் நான். சேஞ்ச் எது? சேஞ்ச் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓட்டடி வந்துச்சா? உண்மைதான் வரும். இந்த எலெக்ஷன் வந்துரும். சரி, டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? நம்ம தமிழ்நாடு வந்து கலவரம் இல்லாமல் சாந்தமாக இருக்கிறது. இந்தியாவில் நம்ம நாடு தான் மாநிலம் தான் வந்து சாந்தமாக இருக்குது. வேறு ஆட்சி மாறினாக்கா கலவரம் உண்டாயிரும். டிஎம்கே இருந்தால் தான் வந்து சமத்துவம் இருக்கும். திராவிடங்கிறதே சமத்துவம் தான். எதனால திமுக இவ்வளோ பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் திராவிடத்தில் இருக்குது. திராவிடங்கிறது பாரம்பரியங்கிறது ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அதனால திராவிட பாரம்பரியம் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு பிடிக்கும்? எப்பயுமே சரி, செலக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே? என்னைக்குமே டிவிக்கு தான் ப்ரோ. அப்படியே கத்துங்கடா, டக்குனு டக்குனு கத்துங்கடா டிவிக்கு. எதனால டிவிகே? விஜய் ஃபேன் ப்ரோ. யாருக்கு போட முடியும்? வேற யாரும் இங்க நல்லது பண்ணிருக்கா? டிவிக்கே தான். சொல்லுங்க, எந்த சேனல் நீங்க போடுவீங்களா? இதெல்லாம் என்ன சேனல்? யூடியூப் சேனல் டிவிக்கே தான் ப்ரோ. விஜய் ஃபேன். நாங்க விஜய் ஃபேன். நான் டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி நான் 2 டைம் ஓட்டு போடல ப்ரோ. கவுன்சில் ஓட்டு தான். இது மாமன்றத்துக்கு தான் போட்டேன். அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் போட்டேன். இதுக்கப்புறம் தலைவருக்கு தான், விஜய்க்கு தான். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? அப்படியே சொல்லுங்க. யாரு ஓட்டுக்குன்னா நீங்க யாரு? அண்ணாக்குதான் விஜயண்ணா. எதனால? பிடிக்கும் அண்ணாவை. அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி போடல. ஃபர்ஸ்ட் டைம். உங்க சப்போர்ட்? நீங்க உங்க சப்போர்ட்? டிவிக்கே தான் ப்ரோ. எதனால? விஜய் ஃபேன். அது இல்லாம இப்ப பண்றவங்க, அரசியல் பண்றவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, புதுசா ஒரு சான்ஸ் கொடுத்து அண்ணனுக்கு 5 வருஷம் நம்மளா விட்டுருவோம். போறோம் தப்பு பண்ணாருன்னா மாத்திடுவோம், நல்லது பண்ணாருன்னா வாழ்த்துவோம். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதான் ஃபர்ஸ்ட் போட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். அவ்வளவுதான். டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே முன்னா தான் நல்லா இருக்கும் திரும்பவும். ஏன்? எதனால? அதான் வந்துக்கிட்டே போயிட்டே தான். எப்பயுமே டிஎம்கே. டிஎம்கே தானே வரும். அடுத்தது அதுதான் வரும். சரி, ஒரு எலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே? அது சூரியன் தான். ஸ்டாலின் கவனிக்கிறாருல அவங்களுக்கெல்லாம். 1000 போடுறாருல. வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? பிஜேபி வரும். பிஜேபி. எதனால? மோடியோட இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டுருக்கோம். இந்த டைம் பிஜேபி. ஆமா. நீங்க உங்க சேம் பிஜேபி. நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே போட்டேன். நீங்க உங்க பிஜேபி. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி பிஜேபி தான். எப்பயுமே பிஜேபி. சரி, உங்க சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பொதுவான ஆளா? பொதுவா அதுதான். நீங்கள் மனசில் பட்டா சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. கேமராலாம் ஓடுது. யூடியூப். ஓ, யூடியூபா? சரி சரி சரி. இது சொல்லிட்டாரா? நீங்க சொல்லணும். சொல்றாமா? நீங்க சொல்லுங்க. யாருக்கு ஆதரவுன்னா? நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. உங்க விருப்பம் சொல்லுங்க. நான் எங்க விருப்பத்தை சொல்லுவோம். இது வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு இது சொல்லக்கூடிய முறை கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். யார் வேணாலும் அவரவர் அபிப்பிராயத்தை சொல்றதுனால தப்பு ஒன்று. ஏன்னா வந்து நான் என்ன மறைச்சு என் மனசாட்சியை மறைச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம். எதனால பிஜேபி? இது அருமையான கேள்வி. இன்னைக்கு அவங்க ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியா இருக்கு. திமுக கூட்டணி பலம் இழக்குது. அதுதான், வேற ஒன்று. திமுக
நான் சொல்றது தப்பா இல்லையான்னு தேர்தலில் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு எதுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ளது இப்ப தேவையில்லை. அது ஏன் எதுக்கு போட்டீங்கன்னு கேக்குறாரு. இப்ப அதை தேவையில்லை. இப்ப போறத நான் எத்தனையோ ஓட்டு போடுவேன். நீங்க உங்க ஆதரவு யாரு? நம்ம ஆதாரம் வந்து டிஎம்கேக்கு தான். எதனால? டிஎம்கேனாக்க இப்போ ஓரளவுக்கு நல்ல ஆட்சி நடக்குது. மாணவர்களுக்கு 1000 ரூபா தராங்க. அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா பணம் தராங்க, சலுகை பண்ணுறாங்க. ஒரு இதில் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. வித்தால் வந்து அதை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இவருக்கு கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவ்வளோதான். கொடுக்கறதுலாம் நிறைய இந்த கடன் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. கடன் வாங்கி தான் கொடுக்குறாரு. யார் வந்தாலும் கடன் வாங்கி தான் கொடுப்பாங்க. உலக வங்கி வாங்கி தான் கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு கேட்கறாங்களே நிறைய. அவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எதுக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க கடன் வாங்கி கொடுக்கணும். அவங்க இருப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால கடன் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்குறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, யார் இந்த 1000 ரூபாய் கேட்டா அதுல விலைவாசி குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்ற வராங்க நிறைய பேர். விலைவாசி இலவசம் எதுக்கு, அது நீங்க காசு கொடுத்து வைக்கலாங்க, இலவசம் சொல்லிட்டு எல்லா பஸ்ஸையும் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க எல்லாம். எனக்கு கவர்மெண்ட் பஸ் ஏற்கனவே நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் உள்ள ஆபீசர் சாப்பிட்றான். அதுக்கு ஏழைங்களுக்கு பெண்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் கொடுக்குறாரு. ஒரு பையன் வந்து ஒரு மகன் போய் பிராந்திகளில் வேஸ்ட்டாக காசாக கொடுக்குறான். ஒரு பெத்த தாய் 1000 ரூபா கிட்ட தராது. இவர் மூலியமா அதை வாங்கி ஒரு பெண்களுக்கு கொடுக்குறாரு. அவ்வளோதான். பெண்களுக்கு இலவச பேருந்துலேயே ஆம்பளைங்க கிட்ட அதிகமா காசு வாங்கிக்கிறாங்க. டிக்கெட்டு 7 ரூபாய் இருந்த டிக்கெட் 10 ரூபாய் ஆக்கிட்டாங்க. நடக்குது. 10 ரூபா ஆகினாங்கன்னா ஆம்பளை சம்பாதிக்கிறாங்க, வருமானம் இருக்கு, பொம்பளைங்களுக்கு இல்லை. அதனால இலவசமாக கொடுத்துட்டாரு அவரு. அது ஏற்கனவே அது நஷ்டத்தில் ஓடுது. ஆமா, இப்போ திமுக தான் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி வர்றது திமுக தான் வருது. அவர் எங்க செக் வைக்கணுமோ வச்சுட்டாரு. அவ்வளவுதான். ஆமா. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நல்லவங்களுக்கு போடணும். நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு போடணும். இவங்க அவங்கலாம் சொல்றதெல்லாம் ஒன்று தப்பு. அவரு அந்த பையன் சின்ன பையன் விஜய்ங்கிறவரு நடிகர். அவரு சின்ன பையன். அவர் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவரு வந்து என்ன சொல்றாரு, இருக்கிறவங்க சைட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு வந்து பேசுறாரு அவரு. அது சரிபட்டு வராது. அது இருந்தாலும் மெயின் கட்சி இவங்க 2 தான். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீ யாரு செயல்பட நல்லா இருக்கும். நீ யாரு எதிர்பார்க்கறீங்க? இது மாறணும். ஒரு 5 வருஷம் அவங்க ஆண்டு இருக்காங்க, மறுபடியும் 5 வருஷம் இவங்க ஆளலாம். ஏடிஎம்கே ஆளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரே ஆள்கிட்டே இருக்கக்கூடாது, அது மாறி வரணும். இப்போ கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மாறி வரும். அது 3வது ஆள் வந்தா இவர் எல்கேஜி தான் படிச்சிருக்காரு, இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. இவங்கெல்லாம் உங்க அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த அனுபவம், அதாவது கட்சி ரீதியா அவங்களாம் அனுபவப்பட்டிருக்காங்க. அம்மாட்ட இருந்திருக்காங்க, எம்ஜிஆர்ட்ட இருந்திருக்காங்க. அவரு சின்ன பையன், அவரும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். அவரெல்லாம் வந்து படிக்கணும். இன்னும் அரசியல் உதவி இதுதானே, உதவியா தானே இருந்துகிட்டு இருக்காரு. சின்ன பையன் தானே அவரும், இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரணும். 10வது உதவிக்கு. ஆமா, அதுதானே ஒழிஞ்சு இவங்க மாறிதான் வரணும். இப்ப கேரளாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாறி போடுறாங்க. அது மாறி வந்தாதான் அடுத்தது இவங்க கொஞ்சம் நல்லது செய்வாங்களா அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இதுதான் பெஸ்ட் ஐடியா. நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மாறி வரணும், இதுதான் நல்லது நடக்கணும் மக்களுக்கு. அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு நல்லது நடக்கணும். பணம் அப்படி ஏடிஎம்கே எதிர்பார்க்கறேன்னு இல்லை, மாறணும். இவங்க 2 தான் பெரிய கட்சி, இவங்க 2 பேரு தான் மாறணும். மாறினாதான் நல்லா இருக்கும். மாறலைன்னா அது சுத்தப்படாது. ஆனா இவங்க வந்து செய்யறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன்ல. ஆனா இவங்க பெண்களுக்கு இன்னும் சரியா பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு டிவியை திறந்தீங்கன்னா பாருங்க, பெண்கள் இது நிறைய நடக்குது. அவங்க இப்போ உண்மையை சொல்றாங்களோ போய், ஆனால் நிறைய நியூஸ்ல வருது. உங்களுக்கு தெரியாதுதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மாறணும், கண்டிப்பா மாறினாதான் நல்லா இருக்கும். 2வது ஃப்ரீயே தேவையில்லைங்க. நீங்க கேட்டா இந்த பஸ்ஸுல எல்லாம் ஃப்ரீ போடுறாங்க, இதெல்லாம் தேவையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பஸ்ஸே ஓட்ட பஸ்ஸை வச்சு ஓட்டுறாங்க. இப்போதான் கொஞ்சம் புது பஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரீலாம் தேவையில்லை. அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 ரூபா பஸ்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்களா? வாங்குற வருமானத்தில் செலவு பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நல்லது நடக்கணும். நல்லது இந்த 2ல ஏதாவது ஒன்று வரும், கண்டிப்பாக வரணும், மாறணும், வேற ஒன்றும் கிடையாது.